السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي زدني علما. اللهم إني أسألك علما نافعا وعملا متقبلا ورزقا طيبا. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கற்றுத்தரப்பட்ட புனித ரமதான் மாதத்தினுடைய இரவு வணக்கத்தை எவ்வித கலப்படமும் செய்யாமல் அதை நிறைவு செய்துவிட்டு மார்க்கத்தை பற்றிய செய்திகளை மேலும் அறிந்து இறுதி மூச்சு வரை அதன் அடிப்படையில் நமது வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்கிற தூய்மையான நோக்கத்தோடு நாம் எல்லாம் இங்கே அதற்காக நமது நேரத்தை ஒதுக்கியிருக்கின்றோம். நாம் செலவு செய்யக்கூடிய இந்த ஒவ்வொரு நொடியிலும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. புனித இந்த சபையின் மூலம் நமது பாவங்களை அல்லாஹ் மன்னித்து நாம் செய்யக்கூடிய நல்லறங்களை அல்லாஹ் அங்கீகரிப்பானாக. தராவி தொழுகை பொறுத்தவரையில் கியாமுல் லைல் நாளைக்கு ஹாஃபிஸ் சாப் என்ன ஓதுவார் அது இன்றைக்கே பார்த்துட்டு வரணும். வீட்டில் இருக்கும்போது இன்றைக்கி ஓதுனது விட்டுறணும். நாளைக்கு என்ன ஓதுவார் முன்கூட்டியே அதை பார்த்துட்டு வரணும். ஓரளவுக்கு அந்த தொழுகையில் மன ஓர்மை ஏற்படுவதற்கு நாளைக்கு என்ன ஓதுவாங்க முன்கூட்டியே அதை பார்த்துட்டு வரணும். அதில் பார்க்கும்போது தெரியும் சஜ்தா, இந்த இடத்துல சஜ்தா வருது, அப்போ அந்த இடத்துல சஜ்தா செய்வாங்க, ஹாஃபிஸ் சாப் சஜ்தா செய்வாங்க. அதே சமயத்தில் என்னென்ன செய்திகள் அதை முன்கூட்டியே பார்த்துட்டு வந்து நம்ம தொழுகையில் நிற்கும்போது ஓரளவுக்கு என்னாவும் தொழுகையில் ஈடுபாடு ஏற்படும். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம் இன்றைக்கி வரப்போகுது, முன்கூட்டியே படிச்சுட்டு வரணும். ஹாஃபிஸ் சாப் ஓதுனதை போய் பார்க்கக்கூடாது, அதுவும் பார்க்கலாம், ஆனால் பெஸ்ட்டு எது, நாளைக்கு என்ன ஓதுவாங்க முன்கூட்டியே நாம் என்ன செய்யணும், தமிழில் அதனுடைய அர்த்தம்
நூஹ் நபியின் வரலாறு இன்றைக்கி வரப்போகுது, மூசா நபியின் வரலாறு இன்றைக்கி வரப்போகுது, ஃபிரௌனுடைய சம்பவங்கள் வரப்போகுது. அல்லாஹ் தனது அருட்கொடைகளை பட்டியலிடுகிறான். என்னென்ன அருட்கொடைகள்? நான் அநேகமாக நாளைக்கு சூரத்துன் நஹல், தேனி சம்பந்தமான அந்த சூறாவை ஓதுவார்கள். சூரத்துல் ஹிஜ்ர், சூரா அந்நஹல். அது முன்கூட்டியே பார்த்துட்டு வரணும். பார்த்துட்டு வந்து தொழுகையில் நிற்கும்போது ஓரளவுக்கு என்னாகும், அந்த ஈடுபாடு ஏற்படும். அதிலே நமக்கு தெரிஞ்சிடும், இந்த இடத்துல சஜிதா வருது, அநேகமாக இந்த இடத்துல சஜிதா செய்வாங்க. இதெல்லாம் நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கணும். இத்தனை வருஷமாக தராவை தொழுகிறோம், குரானில் எத்தனை சஜிதாக்கள் இருக்குது, எந்தெந்த இடத்துல சஜிதாக்கள் இருக்குது. இதுதான் முன்னேற்றம்ங்கிறது, டெவலப்மெண்ட்டுங்கிறது. 15 வருஷமாக தொழுதுட்ருக்குறோம், ஹாஃபிஸ் சாப் சொன்னால் தான் தெரியும் இந்த இடத்துல சஜிதான்னு, இல்லைன்னா தெரியாது. இப்படி கொஞ்சமாவது முன்னேற்றம் இருக்கணும். தீனோடு கொஞ்சம் ஈடுபாடு, குரானோடு கொஞ்சம் ஈடுபாடு. மொத்தம் 14-15 சஜிதாக்கள் இருக்குது, அவ்வளோதான். குறிப்பிட்ட சில இடங்களில் சஜிதா இருக்குது. இப்போ இப்படி பார்த்து விட்டு வரும்போது தொழுகையில் ஒரு குஷு, உள்ளச்சம், பணிவு, அந்த ஒரு ஈடுபாடு நமக்கு ஏற்படும். ஹயாத்தன் தையிபா, தூய்மையான வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை. மனிதன் இந்த பூமியில் வாழும்போது அது சிறந்த வாழ்க்கை. அது சில அம்சங்களை கொண்டது. இப்போ இதில் நம்ம சொல்கிறதெல்லாம் உசூல், அடிப்படை செயல்கள், அடிப்படை காரணங்கள். அதில் முதலாவது இஹ்லாஸ், ரெண்டாவது சுன்னா, மூன்றாவது தௌபா, நான்காவது தக்வா, ஐந்தாவது பாவங்களை அளிக்கும் நன்மைகள், முகஃபிராத்து துனூப். அரபியில் இதில் சொல்கிறதா இருந்தால் முகஃபிராத்து துனூப். நாம் இங்கே பயன் பண்ணால் அவன் அங்கே பயன் பண்ணிகிட்ருக்கிறோம். முகஃபிராத்து துனூப், ஐந்தாவது முகஃபிராத்து துனூப். ஆறாவது இல்ம், மார்க்க கல்வி. ஒரு மனிதன் எந்த அளவுக்கு மார்க்கத்தை தெரிந்து கொள்கிறானோ அந்த அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை தூய்மையான வாழ்க்கையாக மாறுகிறது. ஆறாவது. ஏழாவது, அந்த கல்வியின் மூலம் சீர்திருத்தம் செய்யணும், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். ஒரு மிகச்சிறந்த ஆயுதம், அதை வைத்து என்ன செய்ய முடியுமோ, பிள்ளைகளை சீர்திருத்துவது, மனைவி, பெற்றோர்கள், உற்றார் உறவினர். நமக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம சொல்ல மாட்டோம். அது ஹயாத்தன் தையிபாவில் வராது. ஹயாத்தன் தையிபா, தூய்மையான பரிசுத்தமான வாழ்க்கைன்னு சொன்னால் அதன் மூலம் என்ன செய்யணும், சீர்திருத்தம் செய்யணும். இது ஏழாவது. எட்டாவது, நன்மைகள் செய்த பிறகு தன்னை சந்தோஷமாக உணர வேண்டும், ஹாப்பி. இது ஏழாவது. இதற்கு சில விஷயங்கள் சொல்லணும். ஏழா எட்டு, ஏழா எட்டா, எட்டாவது தன்னை சந்தோஷமாக, நன்மை செய்த பிறகு. இது அடுத்தது எட்டாவது. ஒன்பதாவது, தன்னை ஒரு சிறைக்குள் இருப்பதாக நினைப்பது. இதுதான் சிறந்த வாழ்க்கை. அது அடுத்தடுத்து வரக்கூடிய பாயிண்ட்ஸ் இதெல்லாம். அத்துன்யா சிஜினுல் லில் முஃமின் வ ஜன்னத்துல் லில் காஃபிர். இந்த உலகம் மோமினுக்கு ஒரு சிறைச்சாலை, ஜெயில். காஃபிருக்கு ஜன்னத், சொர்க்கம். அப்போ ஒரு மோமினுன் தன்னை எப்படி நினைக்கிறான், தான் ஒரு சிறைச்சாலைக்குள் இருப்பதாக நினைக்கிறான். இது அடுத்தடுத்து பாயிண்ட். இதெல்லாம் சேர்ந்ததான் ஹயாத்தன் தையிபா, பரிசுத்தமான வாழ்க்கை. ஆனால் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம், ஏழாவது பாயிண்டில் இருக்கிறோம். அது ஏழாவது பாயிண்ட் என்ன, தன்னை சீர்திருத்தி தன்னை சுற்றி இருப்பவர்களை சீர்திருத்துவது, மார்க்க கல்வியால் சீர்திருத்துவது, இஸ்லாம். ஏன்னா அடிக்கடி பிரச்சனைகள் வரும். மக்கள் சேர்ந்து வாழக்கூடிய நேரத்தில் தனியாக போயிட்டால் பிரச்சனை இல்லை. அதனால தான் துறவரம் போயிடுறாங்க. போங்கடா நீங்களும் உங்கள் சகவாசம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், துறவரம் போயிடுறான். இஸ்லாத்தில் அது துறவரம் இல்லை.
தனித்து வாழக்கூடிய மோமினை காட்டிலும் சேர்ந்து வாழ்ந்து மற்றவர்களுடைய தொல்லைகளை பொறுத்து கொள்கிறானே, இவன்தான் சிறந்த மோமின். அல் முஃமினுல்லதி ஹைருன் யுஹாலித்துன் நாஸ் வயஸ்பிரு அலா அதாஹும். மக்களோடு மக்களாக சேர்ந்து வாழ்கிறான், அவர்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகள். ஏன்னா சேர்ந்து வாழும்போது கண்டிப்பாக அது ஏற்படும், மனக்கசப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். ஜாயிண்ட் ஃபேமிலின்னு இருந்தால் கண்டிப்பாக அது ஏற்படும். இதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியுமா? பொறுத்து கொள்வது தான் சிறந்த மோமின். அதனால் பல பேர் என்ன பண்ணுறாங்க, எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் டார்ச்சர், போங்கடா நீங்களும் வேணாம், உங்கள் சகவாசம் வேணாம், நான் துறவரம் போயிடுறேன், நான் சாமியாராக போயிடுறேன். இதுக்கு இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது. அப்போ சேர்ந்து இருக்கும்போது அது என்னாகும், பலரால் நமக்கு தொல்லைகள் ஏற்படும். அப்போ அந்த நேரத்தில் சீர்திருத்தம் செய்வது இஸ்லாம். இதுவரைக்கும் நாம் பார்த்தோம் எப்படியெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சீர்திருத்தம் செய்தார்கள். கடைசியாக நம்ம சொன்னது என்ன, யாராக இருந்தாலும் சரி அவர்கள் மீது அன்பு, அக்கறை, பாசம், இரக்க குணம் இது இருக்கணும். அவன் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சாலும் சரி, இது ஞாபகம் வச்சுக்கிறங்க, எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் அவனை நேசிக்கணும். இவனை எப்படி இதிலிருந்து மீட்கிறது, இவனும் நம்மோடு சொர்க்கத்துக்கு வரணும். இதுதான் ஹயாத்தன் தையுபா. அடுத்தவர் விஷயத்தில் நாம் சொல்கிறப்ப நம்ம விஷயத்தில் மற்றவர்கள் யாராவது இது பண்ணால் எப்படி இருக்கும்? இப்போ ஹயாத்தன் தையுபா. அதனால தான் அல்லாஹ், நாம் எந்த அல்லாவை நம்பிக்கை கொண்டிருக்கிறோமோ அந்த அல்லாஹ் என்ன சொல்கிறான், உன்னால் எவ்வளோப்பா பாவம் செய்ய முடியும்? பூமி நிரம்ப பாவம் செஞ்சுட்ட பிறகு பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிற, மேலே மேலே அடிக்கிட்டே போகிறோம், வானம் வரைக்கும் ஃபுல்லாக, வானம் பூமி ஃபுல்லாகிருச்சு, நிரம்பி விட்டது. இவ்வளோ பாவம் யாராவது செய்வாங்களா? அல்லாஹ் சொல்லி காட்டுறான், எபன ஆதம், ஆதமின் மகனே, உனது பாவங்கள் இந்த அளவுக்கு வந்தாலும் சரி, நீ நேராக வந்து யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு, நான் மன்னிச்சிருவேன், லா உபாலி, அதனால் எனக்கு எந்த நஷ்டமும் ஆக போகிறதில்லை. நாம் நம்பக்கூடிய, நம்பிக்கை கொண்டிருக்கிற அல்லாஹ் இப்படிப்பட்டவன். இப்போ அல்லாஹ்வின் இந்த குணம் நம்மிடத்தில் வரணும். இது இஸ்லாம், சீர்திருத்தம் செய்வது. இந்த குணம் முஸ்லீம்களிடத்தில் கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் அதுக்கு என்ன இருக்கணும், நோக்கம் சரியாக இருக்கணும். அந்த பாவத்தை, அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை, எப்படிப்பட்ட தவறுகள் செய்கிறார்கள் அதை பார்க்கணும். தவறுகள் செய்தவர்கள், உதாரணமாக ஒரு சமயத்தில் அபூபக்கர், உமர் ரெண்டு பேருக்கும் ஒரு சமயத்தில் என்ன ஆயிடுச்சு, மனக்கசப்பு ஏற்பட்டுருச்சு. சஹாபாக்கள் இருந்தாலும் மனுஷன் தானே, சஹாபாக்கள் மனிதர்கள், அவங்களுக்குள்ளேயும் சண்டை வரும், மனக்கசப்புகள் வரும். ஒரு சமயத்தில் அபூபக்கர் ஏதோ சொன்னார் என்பதற்காக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கோபம் வந்துருச்சு. ஆனால் தவறு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கருடைய சிறப்பை சொன்னார்கள். உமரே, அபூபக்கர் யார் தெரியுமா, எப்படியெல்லாம் தியாகம் செய்திருக்கிறார் தெரியுமா? அப்போ ஒரு மனிதன் தவறு செய்யும்போது அவன் செய்த நல்ல விஷயங்களை எடுத்து காட்டணும். இது முடியுமா? அவ்வளோதான், சுத்தமாக. அவன் எவ்வளோ பெரிய தியாகம் பண்ணியிருந்தாலும் சரி, என்னதான் உழைச்சிருந்தாலும் சரி, இது ஞாபகம் இங்கே, இதுதான் நமக்கு இது கொஞ்சம் கசப்பாக இருக்கும். இது முதல்ல அக்செப்ட் பண்ணுறதுக்கே கொஞ்சம் இதாக இருக்கும். ஆனால் இதுதான் ஹயாத்தன் தையுபா. இதுதான் ஒரு சிறந்த சமுதாயத்தை உருவாக்குவதற்கான அடிப்படைகள். இது இல்லை, 1000 தலை தோப்புக்காரனை போட்டாலும் சரி, ஒற்றுமை 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 ஒற்றுமைனா இதுதான் ஒற்றுமை. அபூபக்கர், உமர் ரெண்டு பேருக்கும் மனக்கசப்பு ஏற்பட்டது. தவறு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மேலே தான். உமர் அவர்கள் கோச்சிக்கிட்டாங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமரை அழைத்து சொன்னார்கள், உமரே, அபூபக்கர் யார் தெரியுமா?
மக்கள் எல்லோரும் என்னை நிராகரித்த நேரத்தில் முதலாவதாக நம்பிக்கை கொண்ட மனிதர். காசு பணம் இல்லாத நேரத்தில் தனது செல்வத்தை எனக்காக வாரி வழங்கிய மனிதர். இப்போ யார் தவறு செய்கிறார்களோ அவர்களுடைய நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லணும். மனுஷன் தானப்பா, எவ்வளவோ நல்லது செய்கிறாரு, இது இருக்கணும். ஆனால் இது ரொம்ப கஷ்டம், ஆனால் இது ரொம்ப கஷ்டம். எல்லாருக்கும் தான், எனக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் தான். ஆனால் இது கொண்டு வரணும். இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்கள், யா அல்லாஹ் இந்த மாதிரி கொண்டு வரணும். ஹயாத்தன் தையிபா, பரிசுத்தமான வாழ்க்கை. அப்போ இது பார்த்தோம். கடைசியாக இதில் முக்கியமான ஒரு லாஸ்ட் பாயிண்ட் என்ன, தன்னை சீர்திருத்திக் கொள்வது எப்படி, தன்னை மாற்றிக்கொள்வது. ஏன்னா முதல்ல தன்னை ஒரு மனிதன் மாற்றிக்கொள்ளணும், அதுக்கு பிறகு தான் மற்றவங்களை மாற்ற முடியும். சீர்திருத்தம். தன்னை மாற்றிக்கொள்வது எப்படி, உள்ளுக்குள்ளிருந்து ஒரு மனிதன் மாறணும். அதனால தான் பாருங்கள், தர்மம் செய்யும்போது மற்றவங்க பார்க்குறாங்க ஃபோட்டோவுக்காக, புகழுக்காக. காரணம் என்ன, தர்மம் செய்து உள்ளுக்குள்ளே மாறலை, உள்ளுக்குள்ளே அந்த புகழ் ஆசைப்படுது, பேர் கிடைக்கணும், புகழ் கிடைக்கணும். அப்போ வெளிப்படையாக செய்யக்கூடிய தர்மம் வேஸ்ட்டாக போயிடுது. உள்ளுக்குள் எப்படி மாறுவது, இதுக்கு ஒரு 8 வகையான பாயிண்ட்ஸ் இருக்குது. இதை ஞாபகம் வச்சுக்கிறோம். 8 வகையான விஷயங்கள். முதலாவது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதன் தனது அடிப்படை நம்பிக்கை, அகீதா, ஈமான், இதை சரி செய்யணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமுதாயத்தை அப்படியே தலைகீழாக மாற்றினார்கள். எப்படிப்பட்ட சமுதாயம், தங்களுடைய பிள்ளைகளை உயிரோடு புதைத்தவர்கள். ஒரு சஹாபி இருந்தாங்க, தங்களுடைய 4 பெண் பிள்ளைகளை புதைத்த சஹாபி, நபி தோழர். ஆனால் ஈமான் கொண்டதற்கு பிறகு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு ஒருவர் கூட பெண் பிள்ளைகளை புதைக்கவில்லை. இந்த மாற்றம் எதனால் வந்தது? ஈமான், அகீதா, அடிப்படை நம்பிக்கை. இது முதலாவது. குடிகாரர்களாக இருந்தார்கள், ஈமான் கொண்டதற்கு பிறகு சுத்தமாக குடி ஒளிஞ்சிருச்சு. எல்லா தீமைகளும் ஈமான் கொண்டதற்கு பிறகு சுத்தமாக க்ளோஸ். அப்போ முதல் அம்சம் என்ன, தனக்குள் அந்த ஈமானை கொண்டு வரணும். அடிப்படை நம்பிக்கை, அகீதா, ஈமான், இது முதலாவது. இது யாரும் சொல்லிட்டு இருக்கிறோம், ஈச் எவ்ரி ஒன், எல்லோருக்குமே, எனக்கும் உங்களுக்கு தனிநபர் தன்னை மாற்றிக்கொள்வது எப்படி. முதலாவது தன்னிடத்தில் ஈமான், அடிப்படை நம்பிக்கை. ரெண்டாவது அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யணும். யா அல்லாஹ், நான் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன் என்னை மாற்றிக்கொள்வதற்கு, ஆனால் மாற்ற முடியல. சிகரெட்டு விட முடியல, மொபைலில் ஆபாசமான படங்கள்லாம் பார்க்குறேன், இருந்தாலும் என்னால் நான் விடணும்னு நினைக்கிறேன், முடியலை. இப்போ இது ரெண்டாவது, அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யணும். என்னிடம் இருக்கக்கூடிய கெட்டதை நீக்கிவிட்டு யா அல்லாஹ் நல்லதை கொண்டு வா. ஒரு மனுஷன் என்னதான் அகீதா ஈமான் இருந்தாலும் துவா, அல்லாஹ்வின் உதவி இல்லாமல் எதுவும் நடக்காது. அப்போ அதிகம் துவா செய்யணும். புனித ரமதானுடைய மாதத்தில் பாருங்கள், எவ்வளோ நேரத்தை வேஸ்ட் ஆக்கிறோம். சஹர் செய்ததுலேருந்து நோன்பு திறக்கும் வரை எத்தனையோ கெட்ட பழக்கங்கள் இருக்கும். அது சொல்லணும், யா அல்லாஹ், நான் ரொம்ப கஞ்சப்பயலாக இருக்கிறேன், காசு என்னால் கொடுக்கவே முடிய மாட்டேங்குது, ஜோப்லேருந்து எடுத்து கொடுக்கவே முடிய மாட்டேங்குது, ஆனால் எனக்கு ஆசையாக இருக்குது வாரி வழங்கணும்னு. யா அல்லாஹ், கஞ்சத்தனத்தை நீக்கி தாராளமாக வாரி வழங்கக்கூடியவனாக என்னை ஆக்கு. துவா செய்யணும். யா அல்லாஹ், சிகரெட் விடணும்னு நினைக்கிறேன், முடிய மாட்டேங்குது. ஏன்னா பல பேர் அந்த நோன்பு திறக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. நோன்பு திறந்ததுக்கு பிறகு பாருங்கள், அந்த டாய்லெட்டுக்குள்ளே புகுந்து குப்பு குப்பு குப்புன்னு எல்லாம். நோன்பு திறந்த உடனே நேராக எங்கே ஓடுறது, அங்கே தான். அது விட முடியல, ஆனால் என்ன இருக்குது, எப்படியாவது விட்டுறணும். அப்போ அல்லாஹ்விடத்தில் துவா செய்யணும். இன்ஷா அல்லாஹ் நிச்சயம் மாற்றம் வரும். ரமதான் மாதத்தில் துவா செய்யுங்க. நம்ம ஏற்கனவே முதல்ல சொல்லிட்டோம்,
முதல்ல தனக்கு அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். நான் இன்ஷா அல்லாஹ் ஒரு சிறந்த நல்ல முஸ்லீமாக வாழ்வேன். தனக்குள்ள அந்த ஒரு மன உறுதி இது வந்துருச்சுன்னு வைங்க, எவ்வளோ பெரிய சக்தி வந்தாலும் சரி ஒன்றும் செய்யாது. ஆனால் அது முதல்ல தனக்குள்ளே வரணும். அதுக்கு பிறகுதான் இந்த பயான்கள்லாம் பயன்படும். அப்போ இது ரெண்டாவது, அல்லாஹ்விடத்தில் துவா செய்யணும். குறிப்பாக சகோதரிகள், தாய்மார்கள், யா அல்லாஹ் சீரியலை பார்த்து பார்த்து நான் பைத்தியமாயிட்டேன், அந்த சீரியலை பார்க்காம என்னால் இருக்க முடியல. ஆனால் நான் நினைக்கிறேன் எத்தனையோ பயான்கள் கேட்டு என்னால் திருந்தணும்னு நினைக்கிறேன், முடிய மாட்டேங்குது. யா அல்லாஹ் நீ உதவி செய். யா அல்லாஹ் மற்றவர்களை பற்றி நான் புறம் பேசுகிறேன், அது கெட்டதுன்னு தெரியுது, ஆனால் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், மறுபடியும் நான் பேசிடுறேன். யா அல்லாஹ் அந்த கெட்டதிலிருந்து என்னை காப்பாற்று. இது அல்லாஹ்விடத்தில் துவா செய்யணும். முதலாவது அகீதா ஈமான், ரெண்டாவது அல்லாஹ்விடத்தில் துவா செய்வது. இது ரெண்டாவது. துவா செய்தால் மட்டும் போதாது. மூன்றாவது என்ன? ஹார்ட் ஒர்க், கடுமையான உழைப்பு, கடின உழைப்பு. ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் விட்டுற மாட்டான் ஒரு மனுஷன். சிகரெட்டு காலங்காலமாக குடிச்சிருந்தது விட்டுற மாட்டான். ஹார்ட் ஒர்க், கடும் முயற்சி. இதான் முஜாஹதா, ஜிஹாத். ஜிஹாத் செய்வது, தன்னோடு ஜிஹாத் செய்வது. எதிரியோடு ஜிஹாத் செய்கிறது அடுத்தது, தன்னோடு ஜிஹாத் செய்வது, தன்னோடு போராடுவது, அது ஃபைட் பண்ணணும். ஹார்ட் ஒர்க். ஏன் முடியல தனக்கு தானே கேட்கணும். ஏன் இந்த பழக்கத்துக்கு நான் அடிமையாக இருக்கிறேன், ஏன் என்னால் முடியல? உலகத்தில் என்னென்னமோ சாதனைகள் செய்கிறார்கள். என்னென்ன சாதனைகள் செய்கிறார்கள்? ஒருத்தர் காலே இல்லை, ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறான், கால் இல்லை, ஓட்டப்பந்தயம் பார்க்குறோமா இல்லையா? ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறான். அப்போ எப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் சாதிக்கின்றார்கள்? கண் பார்வை, கண் இல்லை, சாதிக்கிறான். ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தர் தான், ஸ்டீஃபன் ஹாக். உடல் முழுவதும் செயல் இழந்து விட்டது, ஃபுல் பாடி, வெறும் கண் அசைவுகள் மட்டும்தான். மிகப்பெரிய சயின்டிஸ்ட், மிகப்பெரிய விஞ்ஞானி. இது இப்போதானே மௌத்தானார் ஸ்டீஃபன் ஹாக். ஆனால் பாருங்கள், இப்போ உட்காந்து அவனை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். கண்டுபிடிப்புகள். உடல் ஒத்துழைக்கலன்னா என்ன? உடலே செயல் இழந்தாலும் சரி, ட்ரை பண்ணுவோம். ஐ வில் டூ இட், செய்வேன், என்னால் முடியும். வி கேன் டூ இட், வரணும், என்னால் முடியும். இந்த ஹார்ட் ஒர்க் இருக்கணும். இது வந்து விட்டால் ஒரு சிறந்த சமுதாயத்தை உருவாக்க முடியும். ஹயாத்தன் தய்யிபா. ஏன் முடியல? பிராணிகளை பழக்குகிறார்கள். அந்த குணங்கள், பிராணிகள் குணங்கள் மாறுதா இல்லையா? சிங்கம்ங்க, காட்டுக்கே ராஜா சிங்கம். எங்கேயாவது போய் சிங்கத்துக்கு முன்னால் போக முடியுமா நம்ம முதல்ல? ஆனால் சர்க்கஸில் பாருங்க, சிங்கத்துக்கு மேலே ஒரு பொண்ணு உக்காந்துட்டு சவாரி செஞ்சுட்டு வருது. எப்படி இது முடியுது? சின்ன வயசுலேருந்து அதை பழக்கப்படுத்தி சிங்கத்தை கூட வசப்படுத்தி அது மேலே உட்காந்து வர்றான். சர்க்கஸில் பார்க்க, சர்க்கஸுங்கிறது என்ன படிப்பினை? எல்லாத்துலேயுமே எல்லாம் ஒரு படிப்பினை வச்சுருக்கிறான். அதில் என்ன படிப்பினை? புலி, சிங்கம், இதையெல்லாம் மாற்றும் போது உன் குணத்தை ஏன் உன்னால் மாற்ற முடியாது? எப்படி பழக்கங்களுக்கு அடிமையாகலாம்? தன்னைத்தானே கேட்டுக்கணும். நான் பீடிக்கு அடிமை, நான் நாடகத்துக்கு அடிமை, சீரியலுக்கு அடிமை, ஃபேஸ்புக்கு அடிமை, இன்ஸ்டாகிராமுக்கு நான் அடிமை, வாட்ஸ்அப்புக்கு நான் அடிமை, நான் அல்லாஹ்வின் அடிமை. அந்த ஹார்ட் ஒர்க். எப்படி பிராணிகள், அது என்ன மீன்கிறது? கூப்பிட்டா விசில் அடித்தா மேலே வருது. டால்ஃபின் தானே மீன். இத்தனைக்கும் விசில் அடித்தா மேலே வருது இல்லை? இப்போ எங்கே? சைனாவில், ஜப்பானில் இந்த பக்கம் ஒரு டால்ஃபின், அந்த பக்கம் ஒரு டால்ஃபின் வாலிபால் விளையாடுது, பால் விளையாடுது. எப்படிங்க முடியுது? அந்த பிராணியை அதனுடைய குணாதிசயத்தையே மாற்றியாச்சு. என்னென்ன நடக்குது துன்யாவில்? மனுஷன் சாதிக்கிறான். அந்த பிராணிகள், சில இதுக்கு பாம்பு ஒருத்தன் வளர்க்குறான்னா அப்படியே அது குளிப்பாட்டுறான், மேலே தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி.
நாகராஜா அப்படின்னு சொல்லி கீழே அவனோட நம்பர் வருது. உங்களுக்கு எந்த பாம்பு வேணும் சொல்லுங்கள், ஜோடி 1500 நாகப்பாம்பு வேணுமா, நல்ல பாம்பு வேணுமா, கட்டு விரியன் வேணுமா? இல்லை, நான் இதுக்கு சொல்ல வரல, கீழே விளம்பரம் வருது. உங்களுக்கு வேணால் சொல்லுங்கள், இந்த பாம்புகளை அனுப்பி வைக்கிறோம். கீழ் வரும் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணவும், தொடர்பு கொள்ளவும். கட்டு விரியன் வேணுமா, அது ஜோடி 2500, நல்ல பாம்பு வேணுமா, வளர்க்குறான். அந்த அந்த பாம்பினுடைய குணாதிசயத்தையே மாற்றி விடுகிறான் மனிதன். விஷ பிராணிகள், சில பிராணிகள் இருக்குது, ஆணு வாய்ப்படுத்து அப்படியே கடிச்சிடும். ஒரு பெண் என்ன செய்கிறா, அந்த வாய்க்குள்ள மேலே இருக்கக்கூடிய பல்லில் இப்படி கையை வச்சுக்கிறா, கீழே இருக்கக்கூடிய பல்லில் கால் வச்சுக்கிறா. ஆணு நிற்கிது அந்த சர்க்கஸில். எப்படிங்க இது முடியுது? இதெல்லாம் செய்யும் போது ஏன் நம்மை ஏன் மாற்ற முடியாது? இந்த ஹார்டு ஒர்க் இருக்கணும், கடின முயற்சி. இன்ஷா அல்லாஹ் நான் விடுவேன். எந்த பழக்கமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமாக, இஸ்லாத்திற்கு மாற்றமாக எவ்வளோ பெரிய பழக்கம். சில பேர் கேர்ள் ஃப்ரெண்டுகளோடு பேசி அந்த பழக்கம், அவள் இல்லைனா என்னால் இருக்க முடியாது. பையன் வந்து சொல்கிறான், எதை வேணாலும் மறப்பான் அஜர்த்து, அவளை மட்டும் என்னால் மறக்க முடியாது நிற்கிறான். பெற்றவங்க கூட்டம் வந்து சொல்கிறாங்க, கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. அது வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருந்தால், தம்பி எதுக்குப்பா இதெல்லாம், அவளை மறந்துடு. அது வரைக்கும் கீழே போட்டோம், தலையை மேலே தூக்கிட்டான். என்ன சொன்னீங்க அப்படின்னு. நான் ஆள் பார்க்குறதுக்கு பாடி பில்டர் வேறு. அப்போ நான் சொன்னேன், எத்தனையோ ஏன் விட முடியல. சில படங்கள் பார்த்து பார்த்து பழகிருச்சு. மொபைல் கையிலே வைக்கிறதுக்கு காரணம் என்ன? அந்த அசிங்கம், அந்த ஆபாசங்கள் பார்த்து பார்த்து பழகிருச்சு, விட முடியல. அப்போ இது ஹார்ட் ஒர்க், இது ட்ரை பண்ணணும். நான் என்னால் முடியும். ஐ கேன் டூ இட், வி கேன் டூ இட், என்னால் முடியும். அப்போ இது மூன்றாவது, ஹார்ட் ஒர்க் செய்யணும். இது காலத்தின் தேவை. முஸ்லிம்களே, வாலிபர்களே, இது காலத்தின் தேவை. குறிப்பாக வாலிப பெண்கள், இது உங்களுடைய ஈமானுக்கு விடப்படக்கூடிய சவால், சேலஞ்ச். இது இன்னைக்கு நம்ம அவனை குறை சொல்ல முடியாது. அவ கூட ஓடிடுறான், இவ கூட ஓடிடுறான், அவனை குறை சொல்ல முடியாது. நம்ம பிள்ளைங்களை தான் நம்ம பாதுகாக்கணும். அது எப்படி இந்த தொடர்பு ஏற்படுது, எப்படி இந்த லிங்க் ஏற்படுது? காரணம் என்ன? அவனை பார்க்காம என்னால் இருக்க முடியல, அவன் கூட பேசாமல் என்னால் இருக்க முடியல, பைத்தியமாயிடுறான். கெட்ட பழக்கங்கள். அப்போ இது மூன்றாவது, ஹார்ட் ஒர்க். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதங்களுமே மனிதனை நல்லவனாக்கத்தான் விரும்புகிறது, யாரும் கெட்டவனாக்க யாரும் விரும்பலை. இஸ்லாம் இது கொஞ்சம் அழுத்தம் தருகிறது. அதனால் இதுவரை யார் குடிகாரர்களாக இருந்தார்களோ, பீடி சிகரெட்டுக்கு அடிமையாக இருந்தவர்கள், அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்கள். துவா செய்ததற்கு பிறகு தன்னோடு போராடுங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களால் முடியும். எந்த கெட்ட பழக்கமாக இருந்தாலும் சரி, இஸ்லாத்திற்கு முரண்பட்டது. கெட்ட பழக்கம்னா என்ன அர்த்தம்? அது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, அது எனக்கு வேணும். அது எது வேணாலும் இருக்கலாம். டெய்லி நியூஸ் பார்க்குறது டிவியில், அதுவும் நியூஸ் பார்க்காம என்னால் இருக்க முடியாது. காமெடி பார்க்காம என்னால் இருக்க முடியாது. சீரியல் பார்க்காம என்னால் இருக்க முடியாது. பேப்பர் பார்க்காம என்னால் இருக்க முடியாது. இதெல்லாம் அப்போ இது என்னால் முடியும், நான் விடுவேன். இது மூன்றாவது, ஹார்ட் ஒர்க், கடின உழைப்பு. இது நிறைய கண் இல்லாதவர்கள் உலகத்தில் சாதிக்கிறாங்க, கை இல்லாதவன் சாதிக்கிறான், கால் இல்லாதவன் சாதிக்கிறான். ஒரு பெண் ட்ரெயினில் கீழே விழுந்து கால் ரெண்டுமே துண்டாயிருச்சு. எவரெஸ்ட் சிகரத்தில் மேலே ஏறுறா, ரெக்கார்ட் பிரேக். தெரியும், எல்லாரும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெக்கார்ட் பிரேக், எவரெஸ்ட் சிகரத்தில் மேலே ஏறினது. ட்ரெயினில் விழுந்து 2 காலும் துண்டாயிருச்சு, சாதித்து காட்டுகிறாள். ஹார்ட் ஒர்க். KFC சிக்கன் இது இருக்குது, இதெல்லாம் எப்படி வந்ததுங்கிறீங்க? ஒரு தடவை போனால் ஃபெயிலியர், 2வது போனால் ஃபெயிலியர், 3வது போனால் ஏன் என்னால் முடியும், சாதிக்கிறான். இன்றைக்கி பாருங்கள், KFC சிக்கன், ஹோண்டா, ஹீரோ ஹோண்டா, இவங்களாம் எப்படி வந்தாங்க? ஃபோக்கஸ் எப்படி ஆனாங்க? நேராக வந்துட்டாங்களா? பல கம்பெனிகள் நிராகரிக்கப்பட்டது. அவனுடைய என்ஜின், இது ஃபெயிலியர், இது ஃபெயிலியர், இது ஃபெயிலியர். ஒரு சமயத்தில் அவன் சூசைட் பண்ணுற அளவுக்கு போயிட்டான்.
இன்றைக்கி பாருங்கள், ஹீரோ ஹோண்டா எங்கே இருக்குது? அந்த ஹீரோ ஹோண்டா கம்பெனி. எத்தனை உதாரணங்களை சொல்ல முடியும்? உலகத்தில் இவர்கள் எல்லாம் புகழ் பெறுகிறார்கள், சாதிக்கிறார்கள். நம்மளால ஒரு சாதாரண பழக்கத்தை நம்மளால விட முடியல. ஏன் விட முடியல? விட முடியும். இன்ஷா அல்லாஹ் நான் விடுவேன், விட்டு காட்டுவேன். இந்த ஹார்ட் ஒர்க், நமக்கு கடின உழைப்பு. நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். எத்தனை கம்பெனிகள் இருக்குதோ. இன்னும் சொல்லப்போனால் இதுக்கு விட்டு வெளியில் உதாரணங்கள் நிறைய இருக்குது. ஃபிலிம் ஸ்டார், அவன் யார்? அவன் ஜாக்கி சான். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒதுக்கப்பட்டவன், அனாதை இல்லத்தில் வளர்ந்தவன், எங்கேயுமே அவனை சேர்க்கலை. கடுமையான ஒரு சமயத்தில் பசியோடு தன் குடும்பத்தோடு பஸ் ஸ்டாண்டில் படுக்கக்கூடிய, குளிரில் நடுங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. பெரிய பெரிய ஸ்டார் எடுத்து பார்த்தீங்க அவங்களுடைய லைஃப். நீங்கள் பாருங்கள், மில்லியன் பில்லியன் கணக்கில் அவங்களுக்கு அமெரிக்கன் டாலர். எப்படி முடியுது? அவன் சாதிக்கிறான். என்னால் முடியும். நீ இல்லைன்னா என்ன அங்கே, அவன் இல்லைன்னா என்ன இவன். கதவை தட்டுகிறார்கள், ஒன்றுக்கு பல தடவை முயற்சி செய்கிறாங்க. அதனால் இது இஸ்லாம் நமக்கு தரக்கூடிய படிப்பினை. வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹதியன்னஹும் சுபுலனா. யார் நம்மை நோக்கி வருவதற்கு அந்த வழிகளில் முயற்சி செய்கிறார்களோ, ஜாஹது கண்டினியூ ஸ்ட்ரகல், மோஸ்ட் ஸ்ட்ரகல், கடின முயற்சி. லனஹதியன்னஹும் சுபுலனா, அவர்களுக்கு பல வாசல்களை நாம் திறந்து விடுவோம். ஒரு வாசல்ல பல வாசல்களை திறந்து விடுவோம். அதனால் இது மூன்றாவது, ஹார்ட் ஒர்க், கடின முயற்சி செய்யணும். அவ்வளோ சீக்கிரம் விட்டுற முடியாதுல்ல. 40 வருஷமாக ஒரு பழக்கம் ஒருத்தன்ட்ட இருக்குது. திடீர்னு விட்டுருங்கன்னு சொன்னால் நம்மளை விட்டுருவான். நீங்கள் போய்ட்டு வாங்க பாபா, அஸ்ஸலாமு அலைக்கும், நீங்கள் தேவையில்லைன்றோம். அந்த பழக்கம். இது மூன்றாவது. நான்காவது, இதை விடுவதால் எனக்கு கிடைக்கும் நன்மை என்ன? இது இஸ்லாத்தில் மட்டும்தான். இங்கே வேறு மதங்களிலிருந்து இஸ்லாம் வேறுபடுகிறது. இதை விடுவதால் எனக்கு கிடைக்கும் நன்மை என்ன? நன்மை என்ன? ஏராளமான நன்மைகள். நன்மை தீமைகள் எடை போடப்படும். அதில் எப்போது எடை கனமாக இருக்கும்? நல்ல பழக்கங்களால், குட் கேரக்டர். மறுமையில் அந்த நன்மைகளுக்கு அல்லாஹ் கூலியை தருவான். அப்போ நாலாவது விஷயம், இதனால் கிடைக்கக்கூடிய நன்மை என்ன? அல்லாஹ் இதற்கு என்ன நன்மைகளை தருகிறான்? ஏன்னா ஒரு மனுஷன் நல்லவனாக இருக்கிறான். ஒரு கடையில் போய் நம்ம வியாபாரம் செய்கிறோம். ஒருத்தன் நல்லா பேசுகிறான், நல்லா பழகிறான். அந்த கடைக்கு போனால் அவன் இல்லையான்னு கேட்போம். எங்கே அவர் இல்லைங்களா அப்படின்னு கேட்போம். காரணம் என்ன? அவனுடைய நல்ல பழக்கங்கள். நல்ல பழக்கங்களை மனிதன் விரும்பும்போது மனிதனை படைத்த அல்லாஹ் ரொம்ப விரும்புகிறான். இது நாலாவது. ஐந்தாவது, தீய குணங்களால் ஏற்படக்கூடிய நஷ்டம் என்ன? மார்க்க ரீதியாக ஏற்படக்கூடிய நஷ்டம் என்ன? தீய குணங்கள், கெட்ட குணங்கள். கெட்ட குணங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஏழை என்றால் யார்? மனில் முஃப்லிஸ். இந்த ரமதான் மாதத்தில் இந்த பாயிண்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறங்க. அல்லாஹ் நமது ரமதானை ஏற்றுக்கொள்வானாக, கபூல் செய்வானாக. ஏழை என்றால் யார்? இஸ்லாத்தை பொறுத்தவரையில் காசு பணம் இல்லாமல் இருக்கிறவங்களாம் ஏழை கிடையாது. ஏழை என்றால் யார்? 5 விஷயங்கள் யாரிடம் இருக்கிறதோ அவன் ஏழை. இந்த ரமதான் மாதத்தில் இதை ஞாபகம் வச்சுக்கிறங்க. மறுமை நாளில் ஒரு மனிதன் மலைகளை போன்ற நன்மைகளை கொண்டு வருவான். ஏராளமான தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜு, ஜக்காத்து எல்லாம் கொண்டு வருவான். பிறகு வானவர்கள் வருவார்கள், எல்லாம் வரிசையில் நிற்பாங்க. 5 வகையான பாவங்கள், தீமைகள். அங்கேருந்து ஒருத்தன் வருவான். ஷதமஹாதா, இவன் என்னை திட்டினான், ஏசினான். அப்போ தொழுகையில் குறிப்பிட்ட தொழுகை போயிடும். திட்டுவது முதலாவது. ரெண்டாவது, இன்னொருத்தன் வருவான். தரபஹாதா, இவன் என்னை அடித்தான். நன்மை
க்ளோஸ், போயிட்டே இருக்கும். மறுபடி நீ அங்கே இங்கே அடின்னு எல்லாம் சொல்ல மாட்டான். அவன் நடித்தான்ல நீ திருப்பி அடி, அங்கே அதெல்லாம் கிடையாது, நன்மைகள் போயிடும். ரெண்டாவது என்ன? அடிப்பது. மூணாவது ஒருத்தன் வருவான், சஃபக தமஹாதா, இவன் என்னை கொலை செய்தான், இவன் என்னை காயப்படுத்தி குத்தினான். சஃபக தமாதனா ரத்தத்தை ஓட்டினான், கை காலை வெட்டுறது. இவன் என்னை சஃபக தமஹாதா, இவன் என்னை வெட்டினான், கொலை செய்தான். நான்காவதா ஒருத்தன் வருவான், கதஃபஹாதா, இவன் என்னை குறித்து அவதூறு சொன்னான். கதஃபஹாதா, என்னிடம் இல்லாததை இருப்பதாக பரப்பினான். ஐந்தாவதாக ஒருத்தன் வருவான், அகல மாலஹாதா, என் செல்வத்தை அநியாயமாக சாப்பிட்டான். எல்லா நன்மையும் க்ளோஸ். இப்போ எங்கே இருக்குது நன்மை? எல்லாம் நன்மை க்ளோஸ். ஆனால் ஆட்கள் இன்னும் நிறைய இருக்கிறாங்க, அவ்வளோ அநியாயம் பண்ணியிருக்கிறான். அப்போ அவ்வளோ தீமைகள், அவர்களிடம் இருக்கக்கூடிய தீமைகள் எடுத்து இவனுக்கு போடப்படும். இவன் தான் ஏழை, முஃப்லிஸ். அப்போ ஏழை என்றால் 5 விஷயங்கள் யாரிடம் இருக்கிறதோ அவன் ஏழை. என்னென்ன 5 விஷயங்கள்? திட்டுவது, ஷதமஹாதா, திட்டுவது, அடிப்பது, லரபஹாதா, யாரையும் அடிப்பதற்கு இஸ்லாம் அனுமதிக்கிறது இல்லை. நீங்கள் மதரசாவில் பிள்ளைங்களை அடின்னு அடித்து விட்டுருவாங்க, அதுக்கெல்லாம் இஸ்லாத்தில் அனுமதியே கிடையாது. கணவன்மார்கள் மனைவிமார்களை அடிப்பது யோசிக்கிறதே இல்லை, பல இடங்களில் அடிக்கக்கூடாது, தர்பியத் செய்யலாம். இது ரெண்டாவது. மூன்றாவது கொல்வது, வெட்டுவது, இதெல்லாம் மூன்றாவது. நான்காவது பணத்தை சாப்பிடுவது, மாலஹாதா. ஐந்தாவது அவதூறு சொல்வது. இந்த 5 விஷயங்கள் எந்த மனிதரிடம் இருக்குமோ அவன்தான் ஏழை, பரம ஏழை, முஃப்லிஸ். ஏன்னா ஏழைங்கிறதுக்கு ஃபக்கீருங்கிற வார்த்தை இருக்குது அரபியில். இங்கே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஃப்லிஸ், ஒன்றுமே இல்லை. இந்த 5 விஷயங்கள். இப்போ பாருங்கள், சில பேருக்கு திட்டக்கூடிய பழக்கம். ஒரு திட்டுறோம், ஒரு நாளைக்கு ஒரு தடவை திட்டுறோன்னு வைங்க. எத்தனை வருஷமாக திட்டியிருப்போம்? 10 வருஷமா, 20 வருஷமா? அப்போ எத்தனை தொழுகை நம்மிடம் இருந்து போகும்? எத்தனை தொழுகை நாம் தொழுதுருப்போம்? ஒரு பக்கம் ஒரு திட்டுக்கு ஒரு தொழுகை அப்படின்னா எவ்வளோ நன்மைகள் போகும்? ஒரு நாளைக்கு எத்தனை திட்டுறோம்? ஷதம். இந்த 5 காரியங்கள் எவனிடம் இருக்குமோ, 5 குணங்கள், அவன்தான் ஏழை. மறுபடி ஞாபகம் வச்சுக்கிறேங்க. இந்த ரமதானில் சொல்கிறது தான் இன்ஷா அல்லாஹ் மவுத் வரைக்கும் இது மறக்கவே கூடாது. இதெல்லாம் ஸ்டிக்கர் ஆக்கி சொல்லணும், போடணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஏழை, பரம ஏழை. ஏன் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் துன்யாவுடைய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் இல்லை, ஆখিরাத்துடைய வாழ்க்கை. அப்போ இதனால் ஏற்படக்கூடிய இந்த தீய குணங்களால் ஏற்படக்கூடிய விளைவு என்ன? அவசரப்பட்டு நான் திட்டிடுறேன், அவசரப்பட்டு நான் அடிச்சிடுறேன், அவசரப்பட்டு அடுத்தவருடைய பொருளை சாப்பிட்றேன், அவசரப்பட்டு அடுத்தவர்கள் மீது அவதூறு சொல்லிடுறேன். இதனால் மறுமையில் ஏற்படக்கூடிய நஷ்டம் என்ன? ஒரு பக்கம் நன்மைகளையும் பார்க்கணும், என்ன நன்மைகள் கிடைக்கும். இன்னொரு பக்கம் மறுமையில் ஏற்படக்கூடிய லாஸ், நஷ்டம் என்ன? இது 4வது. 5வது. 6வது, தன் விஷயத்தில் எப்போவுமே தான் நிராசை அடைஞ்சிடக்கூடாது. இதுக்கு மேலே என்னால் முடியாது. பல பேர் சில கெட்ட பழக்கங்கள் இருக்கும், தெரியும் இது கெட்ட பழக்கம், இதெல்லாம் செய்யக்கூடாது, தெரியும். 55 வருஷம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே நான் கெட்ட பழக்கத்தை விட்டு என்ன ஆக போகுது? இந்த நிராசை. சைத்தான் என்ன பண்ணுறான்னா, எப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் இருக்குது உலகத்தில். கடைசி காலத்தில் பர்தா, ஹிஜாப், பேணாத பெண்கள், அலட்சியப்படுத்திய பெண்கள், கடைசி மௌத்துடைய நேரத்தில் 10 நாளைக்கு முன்னால் பயான்களை கேட்கிறார்கள். ஆஹா, இத்தனை வருஷமாக நான் இது அலட்சியமாக இருந்துட்டேன்,
எத்தனை? அபவ் 75, 75 வருஷத்துக்கு பிறகு, அதாவது வயதான மூதாட்டி, அதுவரையில் ஹிஜாபு பர்தாவை பேணாத பெண் பையனை கேட்குறான். அதுக்கு பிறகு 10 நாள் அந்த ஹிஜாபு அந்த பர்தாவை பேணி அந்த 10 நாளில் மௌத்து. எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ சம்பவங்கள். அதனால் தனக்குத்தானே என்ன ஆயிடக்கூடாது, நிராசை அடைஞ்சிடக்கூடாது. 60 வருஷம் ஆயிடுச்சு, இனிமேல் நான் சிகரெட் விட்டு என்ன இருக்குது, விடாமல் என்ன இருக்குது, இல்லை என்னால் விட முடியும். அது அது தனக்குத்தானே நிராசை வந்துடக்கூடாது. சைத்தான் என்ன பண்ணுறான், இதுக்கு மேலே நீ விட்டு என்ன ஆக போகுது, இனி எத்தனை வருஷம் இருக்க போறியா, இன்னும் ஒரு 6 மாதம் இருக்கிறத அனுபவிச்சுட்டு போ. இல்லை, என்ன செய்யணும், அதை விடுவதற்கு முயற்சி செய்யணும். அதனால் கடைசி வரையில் அதற்கான கதவுகள் திறந்திருக்கும். இது 6வது விஷயம். தன்னை திருத்தி கொள்வதற்கு, சீர்திருத்தி கொள்வதற்கு தன்னிடம் இருக்கக்கூடிய குணம். எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, 90 வருஷத்தில் தௌபா செஞ்சுருக்கிறாங்க, 80 வருஷத்தில் தௌபா செஞ்சுருக்கிறாங்க. பயான்களை கேட்டு, அப்படியா எனக்கு தெரியாது, இல்லை நான் மாறணும். வட்டியை விட்டுருக்குறாங்க, அந்த கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு அந்த இதை விட்டுருக்குறாங்க, அந்த தொடர்புகள் விட்டுருக்குறாங்க, பீடி சிகரெட் குடிக்கிறது விட்டுருக்குறாங்க, ஹிஜாப் விஷயத்தில் பேணி இருக்கின்றார்கள், சினிமா பார்க்குறது விட்டுருக்குறாங்க. நான் தௌபா செஞ்சிடறேன், இனிமே நான் அல்லாவின் மீது ஆணையாக தௌபா, நான் சினிமாவை பார்க்கவே மாட்டேன், தௌபா செஞ்சுருக்கிறாங்க. எத்தனை? 70 வயசில். நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு இந்த மாதிரி. அதனால் தன் விஷயத்தில் எப்போவுமே சைத்தானுக்கு துணை போயிடக்கூடாது. சைத்தான் என்ன பண்ணுவான், அதான் முடிஞ்சு போச்சு, இன்னும் எத்தனை நாள் இருக்க போகிற, அது வரைக்கும் இருந்து என்ஜாய் பண்ணிட்டு போ, இப்போ விட்டால் என்ன இருக்குது, விடலைன்னா என்ன இருக்குது, இல்லை விடணும். இது 6வது. 7வது மன உறுதி. நமக்கு அந்த மன உறுதி இருக்கணும். நான் விடுவேன் இந்த தீமைகள், மார்க்கத்திற்கு விரோதமான இந்த பழக்கங்கள். பொதுவாக இந்த பழக்கங்கள், நோன்புங்கிறது என்னங்க, பழக்கத்தை மாற்றுவது தான். அசல் நோன்புங்கிறது என்ன, பசியோடு இருக்கிறது இல்லை, சாப்பிட்றது அல்லாஹ் நிறுத்த சொல்லலை, சாப்பிடக்கூடிய நேரத்தை அல்லாஹ் மாற்றிருக்கிறான். சாப்பிட்ற நேரத்தை அல்லாஹ் மாற்ற சொல்லியிருக்கிறான், மாற்றிருக்கிறானே தவிர என்ன இல்லை, சாப்பாடை விட சொல்லலை. எங்கேயாவது துன்யாவில் 5 மணிக்கு 4:30 மணிக்கு சாப்பிட்றவங்க எங்கேயாவது பார்த்துருப்பீங்களா? எங்கேயாவது பார்த்துருப்போமா? ஒருத்தர் லேட்டாக வர்றாரு, 10 மணிக்கு சாப்பிடுவார், 11 மணிக்கு சாப்பிடுவார், சரி அதை விட போனால் 12 மணிக்கு சாப்பிடுவார். அதுக்கு மேலே சாப்பிட்டா ஃபுட் பாய்சன் ஆயிரும், சாப்பிட மாட்டாங்க. 4:30 மணிக்கு சாப்பிட்ற எங்கேயாவது மனிதர்களை பார்க்க முடியுமா? ஏன் சாப்பிட்றோம், காரணம் என்ன? பொதுவாக ஒரு மனிதன் பழக்கத்துக்கு அடிமையாகிவிட்டால் அதை விட முடியாது. காலை டிஃபன், மதியானம் சாப்பாடு, நைட் டிஃபன், சில இடங்களில் நைட் சாப்பாடு, 3 வேளை உணவு. அந்த உணவுக்கு அடிமைங்கிறது ஒன்று, அந்த நேரத்தில் சாப்பிட்டாகணும். அந்த பழக்கம் வந்துருச்சு, அந்த ஹேபிட், அந்த பழக்கம், அது இல்லாமல் இருக்க முடியாது. ஒன்று இருக்குது கெட்ட பழக்கம், பீடி சிகரெட்டு, அது என்னது பார்க்க போகிறது, ஹேண்ட்ஸு, இது கெட்ட பழக்கம் வேறு. நல்ல பழக்கமே பழகிருச்சு. 3 வேளை இந்த நேரத்தில் எனக்கு சாப்பிடணும், இந்த 2வது நேரம், 3வது பழக்கத்துக்கு அடிமை. இந்த பழக்கத்தை மாற்றுவதற்கு பேர் தான் நோன்பு. சாப்பாடு அல்லாஹ் விட சொல்லலை, அந்த பழக்கத்தை மாற்றணும். தூங்கக்கூடிய நேரம், ஏன்னா ஒரு மனிதனுடைய மைண்ட் செட் ஃபுல்லாக சிறந்தது, ஒரு மனிதன் சிறந்த அறிவாளி என்பதற்கு முதல் காரணமே அவனுடைய தூக்கம்தான். அவனுக்கு தூக்கம் கரெக்டாக இருக்கணும். ஆனால் ரமதான் மாதத்தில் பாருங்கள், தூக்கமே இல்லை, அரைகுறை தூக்கம். அதை மீறி தூங்கினா பாதி தூக்கத்தில் எழுப்பி விட்டுறாங்க. சாருக்கு நேரம் ஆயிடுச்சு எழுந்துறீங்க, எழுப்பி விட்டுறாங்க. தூக்கமே கிடைக்க மாட்டேங்குது. இப்போ இது 1 மாத காலம் இந்த பயிற்சி தரப்படுகிறது. பழக்கத்திற்கு அடிமையாகாதீர்கள். பழக்கத்துக்கு மனுஷன் அடிமையாயிட்டான். இன்றைக்கி பாருங்கள், தராவி தொழுது இன்றைக்கி எவ்வளோ கஷ்டமாக இருந்தது, எவ்வளோ கஷ்டமாக இருந்தது. பவர் இல்லாததுனால, ஏசி இல்லாததுனால என்ன பாடுபட்டோம் எல்லாருக்கும், எனக்கு உட்பட எல்லாம் வேர்த்து ஊற்றுது. ஏன்? ஏசியிலே இருந்து பழகிட்டோம்.
ஹஜ்ஜுக்கு போய் போன வருஷம் ஹஜ்ஜில் மரணங்கள் ஏற்பட்டது காரணம் என்ன? பெரிய பெரிய செல்வந்தர்கள், ஏன்னா கடுமையான வெயில் நேரம் அது, அந்த ஹஜ்ஜுடைய நேரம், ஏசிலேயே இருந்து பழகிவிட்டார்கள். மனிதன் ஒன்றுக்கு அடிமையாகி பழகிவிட்டால் அதை அவனால் விட முடியாது. கெட்டது நான் சொல்லலை, நல்ல விஷயங்களே, கெட்டதில்லை, நல்ல விஷயங்களே. ஏசிலே இருந்து ஒருத்தன் பழகிட்டான். பெரிய பெரிய செல்வந்தர்கள் அந்த குளிர் சாதனம் அந்த ஏசிலே இருந்து பழகிவிட்டார்கள். இங்கேருந்து மினாவுக்கு போ, அரஃபாவுக்கு போ, முஸ்தலிஃபாவுக்கு போ, கடுமையான வெயில், அங்கங்கே துப்பு துப்புன்னு செத்து விழுந்தாங்க. ஏன்? பாடி தாங்க முடியல. கடுமையான வெயிலையும் அல்லாஹ் தருகிறான். எதுக்கு? அந்த உடலை அதற்கேற்ப அல்லாஹ் மாற்றுகிறான். கடுமையான குளிரை அல்லாஹ் தருகிறான், அதற்கேற்ப உடலை மாற்றுகிறான். அல்லாஹ் எப்படி தருகிறானோ அதற்கேற்ப நமது அது என்ன சொல்றது, உடலை மாற்றிக்கொண்டால் அதான் நேச்சுரல் லைஃப். ஆனால் நாம் அப்படி இருக்க விரும்புறதில்லை. வேர்வையே வரக்கூடாது. மனுஷன் வேர்வை வரணும். அந்த வேர்வை வந்தால் தான் அவனுக்கு ஹெல்த்து. அப்போ எங்கே உட்காந்துரும்? ஏசிக்குள்ளே வந்து உட்காந்துரும். என்ன காரணம்? ஏசி இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. பல பேர் நிற்க காரணம் என்ன? ஏசி இல்லாமல் என்னால் நிற்க முடியாது. அது இன்னைக்கு பார்த்து அஜித் நல்லா நீட்டிட்டார் ஆஃபீஸா. இது பழகிருச்சு நமக்கு. அது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. பழக்கத்துக்கு அடிமையாகக்கூடாது. இப்போ இஸ்லாம் நோன்பை அல்லாஹ் கொடுத்து கெட்டதில்லை, நல்லதே ஒரு மனிதன் பழகிவிட்டால் பிறகு அந்த பழக்கத்தை மாற்ற முடியாது. காலையில் டீ, ஒரு மனுஷனுக்கு காலையில் டீ வேணும். சோறு இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் டீ வேணும். டீ பைத்தியம். டீ இல்லை அவ்வளோதான் சண்டை, பிரச்சனை. காரணம் என்ன? பழகிருச்சு. தண்ணி அடிக்கிறது இல்லை, டீ குடிக்கிறதே. டீ பழகிருச்சு. டீ இல்லைன்னா அவ்வளோதான், பைத்தியம் பிடிச்சிரும், யாரை பார்த்தாலும் திட்டுறது. அப்போ இது இந்த பழக்கங்களை என்ன செய்யுது? இஸ்லாம் அதை மாற்றுகிறது. அந்த மன உறுதி. இது 7வது. 8வதாக இதற்கு அல்லாஹ்விடம் என்ன கூலி கிடைக்கும்? இதற்கு அல்லாஹ் என்ன கூலி வைத்திருக்கிறான்? என்னை நான் மாற்றிக்கொண்டால், ஏங்க கெட்ட பழக்கம் என்கிட்ட இருக்குது, எனது கெட்ட பழக்கத்தை நான் மாற்றிக்கொண்டால் இதற்கு அல்லாஹ் கூலி தருகிறான். அல்லாஹ் என்ன கூலி தர்றான் அது தெரியணும். அது தெரிந்து விட்டால் ஒரு மனுஷன் என்ன செய்வான்? தன்னிடம் இருக்கக்கூடிய கெட்ட குணங்கள், தீய குணங்களை ஒரு மனிதன் விட்டு விடுவான். இப்போ இந்த 8 அம்சங்கள் இருக்கிறது. ஒரு மனிதன் தன்னை சீர்திருத்தி கொள்வதற்கு எல்லாவற்றையும் விட முக்கியமானது மன உறுதி. என்னால் முடியும், நான் ஒரு மோமின், இன்ஷா அல்லாஹ் நான் இதை விடுவேன், எந்த ஒரு பழக்கத்திற்கும் நான் அடிமையாக மாட்டேன். இந்த சிந்தனை. இதுக்கு ஹார்ட் ஒர்க் செய்யணும். அதுக்காக தான் ஓடுறது, நடக்கிறது, ஜிம்முக்கு போகிறது. அந்த உடலை கடுமையாக பயிற்சி செய்யும்போது, உடல் பயிற்சின்னு ஏன் சொல்கிறாங்க? கடுமையாக உடல் பயிற்சி செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக அது டயர்டாயிரும். வேறு பக்கம் சிந்தனை போவாது. அதிலிருந்து தப்பிப்பதற்கு குறிப்பாக அந்த வாலிபர்கள், வாலிப பசங்க விட முடியல அவனால். எத்தனை பேர் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னா அவனால் இல்லை இருக்க முடியாது, அவகிட்ட பேசணும், அவளை பார்க்காம என்னால் இருக்க முடியாது சொல்கிறான் எத்தனை பேர் பசங்க. அப்போ அந்த வாலிபர்களுக்கு வாலிப பருவத்தில் ஹார்ட் ஓடுறது, நல்லா ஓடணும், ஜிம்முக்கு போ, நல்ல வெயிட் தூக்கணும், உடலை கடுமையாக பயிற்சி கொடுத்து நல்ல டயர்டாயிடணும். இது அந்த கெட்ட பழக்கங்களிலிருந்து விடுபடுவதற்கு இது ஒரு மிகச்சிறந்த வழிமுறைகள். இப்படி நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்மை நாம் எந்த அளவுக்கு மாற்றிக்கொள்கிறோமோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் பீடி குடிச்சிக்கிட்டு இருந்தார், சிகரெட் குடிச்சிக்கிட்டு இருந்தார், விட்டுட்டார். இப்போ நம்ம சொல்லும்போது என்ன ஆகும்? அந்த மக்கள் நம்மை சுற்றி இருப்பவர்கள் கேட்க ஆரம்பிப்பாங்க. இது ஒரு மாற்றம் ஏற்படும். அப்போ இந்த மாற்றம் மார்க்க கல்வியின் மூலம் ஏற்பட வேண்டும். இது ஹயாத்தன் தையிபாவினுடைய மிகச்சிறந்த ஒரு அம்சம். இது வரைக்கும் எத்தனை சொல்லியிருக்கிறோம்? 7 சொல்லியிருக்கிறோம், 7 விஷயங்கள். 8வது தன்னை மகிழ்ச்சியாக ஆக்கிக்கொள்வது. எப்போ மகிழ்ச்சியாக நினைக்கணும்? தொழுததற்கு பிறகு, நோன்பு வைத்ததற்கு பிறகு,
கடமைகளை நிறைவேற்றியதற்கு பிறகு தன்னை மகிழ்ச்சியாக நினைக்கணும், பாரமாக நினைக்கக்கூடாது. பாரமாக சுமையாக. இப்போ பாருங்க, ரமதான் மாதத்தில் ஷைத்தான்களே எல்லாம் கட்டி போட்டிருக்கிறான். ஆனால் கட்டி போட்ட ஷைத்தான்கள் அவங்களும் திமிரிக்கிட்டே இருக்கிறாங்க. யாரெல்லாம் விடு, எங்களை விடு, திமிரிக்கிட்டே இருக்கிறாங்க. எப்போ யாரெல்லாம் கட்ட அவிழ்த்து விடுவேன், நாங்கள் எப்போ வெளியே போவோம், எப்போ இவனுங்களை மனுஷனுங்க போட்டு வழி எடுக்கணும், அவன் திமிரிக்கிட்டே இருக்கிறாங்க சைத்தான்கள். அதே மாதிரி நோன்பாளிகளும் ஆயிடக்கூடாது. எப்படா நோன்ப முடியும், என்னடா இது ஒரு மாதம், நினச்ச இடத்துக்கு போக முடியல, நினச்ச சாப்பிட முடியல. சைத்தான்களை போல் நம்மை நாம் ஆக்கி கொள்ளக்கூடாது. எப்படி? எப்போ நோன்பு முடியும், நோன்பு முடிஞ்சது பிறகு நம்ம ஃப்ரீ ஆயிடுவோம். நோன்பு என்பது அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கிஃப்ட். இது எவ்வளோ பெரிய கிஃப்ட் இது. அப்போ இதை நன்மை செய்த பிறகு ஒரு மனிதன் தன்னைத்தானே சந்தோஷப்படணும், மகிழ்ச்சி அடையணும், உள்ளுக்குள்ள மகிழ்ச்சி அடையணும். அதை பாரமாக நினைக்கக்கூடாது. பாரமாக நினைத்தால் அது ஹயாத்தன் தையிபாவிலிருந்து விலகிவிடும். என்ன நினைக்கணும்? மகிழ்ச்சி, சந்தோஷம், தன்னை ஹாப்பியாக நினைக்கணும். சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள்? ஒரு நாளைக்கு ஒரு பேரிச்சம்பழம், ஃபுல்லாக 24 மணி நேரம் அவர்களுக்கு கிடைத்த ஆகாரமே ஒரு நாளைக்கு ஒரு பேரிச்சம்பழம். சில சமயங்களில் அந்த ஒரு நாள் அந்த பேரிச்சம்பழம் கூட கிடைக்காது. நபி தோழர்கள், சஹாபாக்கள், அப்போ அவங்க என்ன சாப்பிடுவாங்க? என்ன சாப்பிடுவீங்க? கீழே கிடக்கக்கூடிய பேரிச்சம் கொட்டைகளை எடுத்து அதை நாம் சாப்பிடுவோம். சப்பி சப்பி அதை சாப்பிடுவோம். இன்னைக்கு நமக்கு என்ன இருக்குது? ரிசுக்கு, உணவு என்ன இல்லை நம்ம வீட்டில். அதனால் துன்யாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஆகிரத், இந்த துன்யா இது நிரந்தரம் அல்ல, இது ஒரு பயணம், இது நிரந்தரம் இல்லை. எந்த அளவுக்கு இதை நாம் நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த துன்யாவில் ஹாப்பியாக இருப்போம். இங்கே நாம் நிலையாக இருக்க போவதில்லை. எந்த நேரமும் அல்லாஹ்விடமிருந்து அழைப்பு வரலாம், அதற்காக ரெடியாக இருக்கணும். வீடு கட்டிட்டாரு, அதில் வாழக்கூட இல்லை, அதுக்குள்ளே மௌத்தாயிட்டாரு. அதுக்குள்ளே மௌத்தாவில் சரியான நேரத்தில் மௌத்தா இருக்கிறார், பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அவர் வாழ்றது என்ன, பிள்ளைங்க வாழ்றது என்ன? துன்யாவை, உலகத்தை நிரந்தரமாக நினைக்காதீர்கள். எந்த அளவுக்கு நிரந்தரமாக நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு கஷ்டம். என்னதான் தொழுதாலும் சரி, நோன்பு வச்சாலும் சரி, அது பாரமாக இருக்கும். அப்போ மகிழ்ச்சி வர்றதுக்கு என்ன செய்யணும்? இது நிரந்தரம் அல்ல, நிலை இல்லை, எந்த நேரத்திலும் மௌத்து வரலாம், இது நிரந்தரமான இடம் இல்லை. அசல் சந்தோஷம் அல்லாஹ் ஆகிரத்தில் வைத்திருக்கிறான். இது ஹயாத்தன் தையிபாவினுடைய 8வது அம்சம். அதனால தான் நோன்பு திறக்கும் போது நோன்பாளிக்கு 2 சந்தோஷம், மகிழ்ச்சி சொன்னாங்களா இல்லையா? லிஸ்ஸாயிமி ஃபரஹத்தான், 2 சந்தோஷம். ஒன்று என்ன? நோன்பு திறக்க போகிறேன் என்கிற சந்தோஷம், ஃபரஹத், மகிழ்ச்சி. எத்தனையோ சாப்பாடு இருக்குது, அது சாப்பிட்ட பிறகு மகிழ்ச்சின்னு அல்லாஹ்வின் தூதர் சொல்லலை. நோன்பு திறக்கும் போது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி. 2வது அல்லாஹ்வை சந்திக்க போகிறோம் என்கிற மகிழ்ச்சி. அப்போ நன்மைகள் செய்த பிறகு என்னாகணும்? உள்ளம் சந்தோஷப்படணும். அல்லாஹ் என்னை தேர்ந்தெடுத்தான், எப்படிப்பட்ட அல்லாஹ் கடமை, நோன்பு எனக்கு கடமையாக்கினான், அந்த கடமையை நான் நிறைவேற்றி விட்டேன். தான தர்மங்கள் கொடுத்த பிறகு, சில பேர் கொடுத்துருவான், கொடுத்தது பிறகு யோசிப்பான், அவசரப்பட்டு கொடுத்துட்டானே, கொடுத்தது பிறகு சில பேர். அதனால தான் அந்த காலத்தில் என்ன செய்வாங்க, பிள்ளைங்களுக்கு சோறு ஊட்டும் போது நீங்கள் பார்க்கலாம், சின்ன பிள்ளைங்களுக்கு சோறு ஊட்டும் போது 2-3 உருண்டை 4-5 உருண்டை செஞ்சு வச்சு, இது சித்தப்பாவுக்கு, இது பெரியப்பாவுக்கு, இது சின்னம்மாவுக்கு, இது பெரியம்மாவுக்கு சொல்லி அந்த பிள்ளைக்கு சோறு ஊட்டுவாங்க. இப்போ எங்கே, இப்போ சோறு ஊட்டுறதே எல்லாம் ஃபோனை பார்த்துக்கிட்டே தான் சோறு ஊட்டுறது. காரணம் என்ன? அந்த மகிழ்ச்சி வரணும். நம்ம சாப்பிடும்போது அடுத்த ஒரு கொடுத்து சாப்பிடணும். அப்போ இது 8வது அம்சம். நன்மை செய்த பிறகு நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வரணும், ஒரு மகிழ்ச்சி வரணும், சந்தோஷம் அடையணும். அல்லாஹ் என்னை தேர்ந்தெடுத்து இப்படிப்பட்ட ஆன்மீக லட்சியங்களை அல்லாஹ் எனக்கு கொடுத்து
நான் செயல்படுவதற்கு அல்லாஹ் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறான். இரவு தொழுதுருக்கிறேன், நோன்பு வச்சிருக்கிறேன், தர்மங்கள் செஞ்சுருக்கிறேன், தர்மங்கள் கொடுத்துருக்கிறேன், கஞ்சிக்காக கொடுத்துருக்கிறேன், ஜும்மாவில் கொடுத்துருக்கிறேன், மதரசாவுக்கு கொடுத்துருக்கிறேன். இதை செய்ததற்கு பிறகு சந்தோஷம் ஏற்படணும். இது ஹயாத்தன் தையிபா, பரிசுத்தமான வாழ்க்கை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்ட இந்த செய்திகள் உள்ளங்களில் ஆழமாக பதிந்து வாழ்க்கையில் கடைபிடித்து நடப்பதற்கான பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹ். நாளைக்கு அநேகமாக சூரிய கிரகணம் அல்லது சந்திர கிரகணமா? சூரிய கிரகணம் ஏற்படும். அது உறுதியான தகவல். அது உறுதியான தகவலாக யாருக்காவது தெரியுமா? சூரிய கிரகணம் இருப்பதா? கிரகணம் அப்படி இருந்தால் இன்ஷா அல்லாஹ் எந்த நேரத்தில் கிரகம் ஏற்படுமோ அந்த நேரத்தில் கிரகண தொழுகை அது நடக்கும். இன்ஷா அல்லாஹ் நம்ம ஜமாத்தில் நடத்துவோம். அது எவ்வளோ சீக்கிரம் ஷார்ட்டாக முடியுதோ, ஏன்னா நாளைக்கு ஜும்மா வேறு இருக்குது, எவ்வளோ ஷார்ட்டாக முடியுதோ அவ்வளோ. இந்த கிரகணம் ஏற்பட்டால் முஸ்லீம்களாகிய நாம் என்ன செய்யணும்? தொழ வேண்டும், அல்லாவை அஞ்ச வேண்டும். ஏன்னா இதன் மூலம் அல்லாஹ் பயமுறுத்துகிறான். தான தர்மங்கள் செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பு கோர வேண்டும், தௌபா செய்ய வேண்டும். இதுதான் செய்ய வேண்டியது. ஏன்னா சில பேர் இந்த கிரகணத்தின் போது கர்ப்பிணிகளாக இருக்கிறார்கள், அவங்க அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இதனால் வரும். இதெல்லாம் மூட நம்பிக்கை. இஸ்லாத்தில் அப்படி இல்லை. சயின்ஸில் ஒருவேளை அது நிரூபிக்கப்பட்டிருக்குதா நமக்கு தெரியாது. மார்க்கத்தில் அப்படி இல்லை. இது போன்ற கிரகணங்கள் ஏற்படக்கூடிய நேரத்தில் என்ன செய்யணும்? யா அல்லாஹ் எந்த விதமான ஆபத்தும் ஏற்பட்டு விடாமல் காப்பாற்றுவாயாக. அல்லாஹ்விடத்தில் துவா செய்யணும், மஸ்ஜிதை நோக்கி போகணும், ஜமாத்தாக தொழுகை, கிரகண தொழுகை ஜமாத்தாக. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கிரகணம் விலகும் வரை தொழுதுருக்கிறாங்க. நீளமாக 2 ருக்கு செய்வாங்க கிரகண தொழுகைகளில். அப்போ முக்கியத்துவம் வாய்ந்தது தொழுகை, துவா, இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு கோருவது. இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும். அல்லாஹ் என்ன வேண்டுமானாலும் செய்வான். அல்லாஹ் கோபமாக இருக்கிறான். அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கோரணும். இதுதான் கிரகணத்தின் போது செய்ய வேண்டியது. மற்றதெல்லாம் அதை செய்யக்கூடாது. குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் எது செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது. இதெல்லாம் மூட நம்பிக்கைகள். இதுக்கும் மார்க்கத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும்.